நான் உங்கள் புத்தி இருந்துச்சுன்னா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சாம்பார் இட்லி இல்லைன்னா நம்ம சட்னியோட இட்லி வச்சு சாப்பிடுறோம். ஆனா இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு வரதுக்கு போறோம். அது என்னன்னா சில்லி இட்லி. அதை நம்ம எப்படி செய்ய போறது இந்த வீடியோல பார்ப்போம். வாங்க ரொம்ப ஈஸியா சிம்பிளா எப்படி அழகா செய்யறது பார்க்கலாம். இட்லி வந்து ஒரு 12 இட்லி எடுத்து வச்சிருக்கிறேன். மைதா 70 கிராம், கார்ன்ஃபிளவர் 150 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம், சோயா சாஸ் 10 ml, தேவையான அளவுக்கு சால்ட், அப்படியே கார்னிஷ்க்கு அப்படியே காரத்தை அப்படியே மேல தூவிட்டு சாப்பிடுறது மிளகுத்தூள், வெங்காயம் நல்லா கட்ட கட்டமா கட் பண்ணி வச்சிருக்கோம் 100 கிராம், பச்சை மிளகாய் 5 பீஸ் அதையும் நல்லா பெரிய சைஸா கட் பண்ணி வச்சிருக்கோம், உடமிளகாய் அதையும் நல்லா கட்ட கட்டமா கட் பண்ணி வச்சிருக்கோம், மல்லிகளை தேவையான கார்னிஷுக்கு, செலரி அதோட தண்டை வெட்டி நம்ம வச்சிருக்கோம், ஸ்பிரிங் ஆனியன் வெங்காயத்தாள் அதையும் நம்ம வெட்டி வச்சிருக்கோம், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஆயில் ஃப்ரை பண்றதுக்கு எடுத்து வச்சிருக்கோம், பொரிக்கிறதுக்கு நம்ம 1 லிட்டர் தனியா நம்ம எடுத்து வச்சிருக்கோம். அதை நம்ம எப்படி செய்ய போறோம்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இட்லியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்லா அழகா மீடியம் சைஸ்ல கட் பண்ணிக்கலாம். இது எப்படி காட்டுதுன்னு மட்டும் சொல்லலாம். இந்த மாதிரி நல்லா கட்டமா நம்ம கட் பண்ணிக்கலாம். வீடியோ ஆன் பண்ணு. கட் பண்ணு. நாம ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சிருக்கோம். அதுல நம்ம என்னென்ன சேர்க்க போறோம்னு பார்ப்போம். கார்ன்ஃபிளவர், மைதா, மிளகுத்தூள், தேவையான அளவு சால்ட், சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வாட்டர், சோயா சாஸ். அடுப்பை பற்ற வச்சு வானில் வச்சு அதில் நம்ம ஆயில் 1 லிட்டர் ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு 2 லிட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்புறமா போன் மாதிரி எனக்கு எடுத்து குத்திய போன இது நல்லா இந்த மாதிரி அழகாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேற இந்த மாதிரி அழகாக மிக்ஸ் பண்ணிட்டு இட்லியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வரைக்கும் அப்படியே நல்லா நம்ம என்ன பண்ணோம்னா இட்லியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்ப மிக்ஸ் பண்ணோம்னா ஊறி உடைய ஆரம்பிச்சுன்னா அதனால வந்து லைட்டாக அப்படியே சுமூத்தாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். குண்டா வச்சிருந்தேன் எங்களையே நம்ம அப்படியே என்ன பண்ணோம்னா வருது அதில் ஆயிலில் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஆயிலில் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் சூடு வச்சுச்சு இந்த மாதிரி நல்லா அழகாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்றோட வந்து ஒட்டாமல் அழகாக பிரித்து நம்ம போட்டு நல்லா கோல்டன் கலர் வந்து எடுத்து வச்சிடலாம். தள்ளி விட்டு கொட்டிட்டு அள்ளி வச்சு பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து பிளேட்ல வச்சுக்கலாம். அப்படியே நம்ம அடுப்பை பற்ற வச்சு சில்லி இட்லிக்கு வந்து நம்ம கடாயை வச்சுக்க வேண்டியதுதான். இது ஒரு 50 ml ஊற்றிக்கலாம். ஆனியன் கொடை மிளகாய் கட்ட கட்டமாக வெட்டி வச்சிருக்கிறது நம்ம சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தை தள்ளிக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வேண்டியதான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கடைசியாக சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சில்லி
பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா கொதி வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லி இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஊறுதான். அதனால நம்ம என்ன பண்றோம்னா அழகா வந்து அதே பூ மாதிரி நம்ம அப்படியே உடையாம நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்படியே நம்ம என்ன வேற அப்படியே மல்லிகளை சேர்த்து நான் வச்சிருக்கிறேன். கிளறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். செம்மையா சூப்பரா நல்லா சில்லி இட்லி வந்து சூப்பரா வந்துருச்சு. சாப்பிடுவாங்க. செம்மையா இட்லி கொண்டு வா. குடமிளகா அப்படியே சில்லி இட்லி. இதை நம்ம எப்படி சொல்லுமா? இட்லி வந்து அந்த குடமிளகாவும் ஆனியனையும் வந்து நம்ம அந்த கட்டமா கட் பண்ணி போட்டதால அவ்வளோ டேஸ்டாகவும் சுவையாகவும் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம என்ன சில்லி இட்லி இதையே வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனியன் ரைஸ் அதாவது தயிர் வெங்காயம் தேவையில்லை. இதையும் நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.